Daily. Taste the Daily. சொல்றா சொல்லு. அந்த வீட்ல இருந்த பைப் உடைச்சு நீ தான் திருடனே. சொல்றா சொல்லு. சொல்றா நான் இல்ல சார். சொல்றா விட மாட்டேன். சொல்றியா இல்லையா? சொல்றியா நீ? தைரியம் உனக்கு. விட மாட்டேடா நீ. சார் வலிக்கு சார். ஐயோ சார் வேணாம் சார். ஐயோ சொல்றது கேளுங்க சார். சார் நான் திருடல சார். சார் ஐயோ சார் வலிக்கு சொல்லு. சார் இல்ல சார். நீ சார் இருக்குது கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். நான் இல்ல சார். ஐயோ சொல்றா சார். நீ தான் தெரிஞ்சு வச்சே. சொல்லு. வலிக்கு சார். வலிக்கு சார். ஐயோ சொல்லு. ஐயோ விட மாட்டேடா. சார் நான் இல்ல சார். நான் இல்ல. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன போலீஸ் ஸ்டேஷனா சந்த கடையா? சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சார் அதான் அடிச்சு கேக்குறேன். மனுஷன் உட்கார்ந்து நிம்மதியா வேலை பார்க்க முடியுதா? சார் இவன் நீ இப்படி சத்தம் போட்டுட்டு இருந்தீனா என்னால எப்படி ஃபோக்கஸ் பண்ணி வேலை பார்க்க முடியும்? சாரி சார். என்ன இழுத்துட்டு போய் லாக்அப்ல போட்டு போ. ஏய் வெரி சார். பேட். ஓ நல்ல நேரம். அவர் கையால அடி வாங்க நான் இல்ல சார். போடா. சொன்னா கேளுங்க சார். நிம்மதியா மனுஷனால வேலை பார்க்க முடியல. சார் சார் ஸ்டேஷன்ல இருக்க போர் அடிக்குது, வாங்கல அப்படியே ஜீப் எடுத்துட்டு ஏரியால ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவோம். எதுக்கு? போர் அடிச்சா ஜீப் எடுத்து ஊர் சுத்தணுமா? வேலையை பாரு. சார் ஜீப்பை எடுத்துக்கிட்டு வெளியே போலான்னு கேட்டது எனக்காக இல்லை சார், உங்களுக்காக தான். என்ன எனக்காக? எதுக்கு? சார் போலீஸ் ஸ்டேஷன்னாலே கிரிமினலை அடிச்சு வெளுத்தாதான் உண்மையே வெளியே வரும். நீங்களும் அதானே பண்ணுவீங்க. இன்னைக்கு சந்திரசேகர் ஒருத்தனை அடிக்கிறத பார்த்து இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க. சார் வீட்டில் ஏதோ ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன இஷ்யூ தான். ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஆமா, லஞ்சுக்கு நீங்க வீட்டுக்கு போலையா சார்? பசி நேரமா இருந்தாலும் நம்மளை மீறி கோவம் வரத்தான் செய்யும். சார் நீங்க போய் சாப்பிட்டு வாங்க சார், போங்க சார். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சுபாஷ், எனக்கு பசிக்கல. ம் ம் இந்தாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் அண்ணா. வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். என்னடா சார் சாப்பிட கூட போகாம உட்காந்து வேலை பாக்குறாருன்னு பார்த்தேன். நீங்க சாப்பாடை இங்கேயே கொண்டு வரேன்னு சொல்லிட்டீங்க போல இருக்கு. கொடுங்க மேடம், நான் கொண்டு இல்ல வரேன். பரவாயில்ல, நானே போய் கொடுத்துக்கிறேன். சரி ஓகே மேடம். என்ன மேடம் ஒரு மாதிரி டல்லா நடந்து போறாங்க? வணக்கம் மேடம். வணக்கம் அண்ணா. வணக்கம் மேடம். வாங்க மேடம். சார் சாப்பிட வரலன்னு நீங்களே கொண்டு வந்துட்டீங்களா? இப்பதான் சார வீட்டுக்கு லஞ்சு சாப்பிட போங்கன்னு சொன்னேன், நீங்களே வந்துட்டீங்க. சார் உங்களுக்கு பசிக்கலன்னு சொன்னீங்க, பாத்தீங்களா மேடம் சாப்பாடை இங்கேயே கொண்டு வந்துட்டாங்க. சார் சாப்பிடுங்க சார். ஓகே சுபாஷ், மேடம் நீங்களும் வந்து உட்காருங்க, சாப்பிடலாம். இது உங்களுக்கான நேரம், இதை நான் எடுத்துக்கூடாது மேடம். சார் சாப்பிடுங்க சார். நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன். வான்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்களா? இனியா, நான் உன்னை வர சொல்லல, நீயா தானே வந்திருக்க. நீங்க வர சொன்னாதான் நான் வரணுமா? நானா உங்களை தேடி வரக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? உனக்கு என்ன உரிமை இருந்தாலும் சில விஷயம் நீ என்ன கேட்டுதான் பண்ணணும். சரிங்க, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால அப்படி பண்ணிட்டேன். அதுக்காக என்ன மன்னிக்க மாட்டீங்களா?
இனியா இந்த விஷயத்தை இங்க பேச வேண்டாம், விடு. உங்க கோவம் குறையவே குறையாதா? இது ஸ்டேஷன், இந்த விஷயத்தெல்லாம் இங்க பேச முடியாது. ப்ளீஸ் வீட்டுக்கு போ. சரி, நீங்க சாப்பிடுங்க. இனியா இனியா, எனக்கு பசிக்கல. அது எப்படிங்க பசிக்காம இருக்கும்? நீங்க காலையிலயும் சாப்பிடல. இனியா, நான் தான் பசிக்கலன்னு சொல்றேன்ல. ஒருத்தனுக்கு மனசு சரியில்லைன்னா எப்படி பசிக்கும்? தேவையில்லாம எதுக்கு பேசிட்டு இருக்கோம்? ப்ளீஸ் வேணாம், விட. இங்க பாருங்க, உங்க கோவத்தெல்லாம் ஏன் கிட்ட காட்டுங்க, சாப்பாட்டு மேல காட்டாதீங்க. எதுக்கு இனியா சொல்ல சொல்ல இரிட்டேட் பண்ற? இது போலீஸ் ஸ்டேஷன், தயவு செஞ்சு போ ப்ளீஸ். மேடம், ஏய். என்னாச்சு மேடம்? வாமிட் வருதா? வாங்க, வாஷ் பேசின் பின்னாடி இருக்கு, பார்த்து பத்திரமா. மெதுவா மெதுவா மேடம், பார்த்து இருங்க மேடம், தண்ணி எடுத்துட்டு வரேன். மேடம், இந்தாங்க மேடம். ஒரு நிமிஷம். தண்ணி குடிங்க. மேடம், அப்ப அதான் விஷயமா? இல்ல இல்ல, அது அது வந்து மேடம், நீங்க ஆட்டோல இருந்து இறங்கி வரும்போதே கவனிச்சேன். நீங்க ரொம்ப கவனமா இறங்கி வந்தீங்க. உட்காரும்போது கூட மெதுவா உட்கார்ந்தீங்க. அது மட்டும் இல்ல, உங்க முகத்துல இருக்கிற பளபளப்பு, வெக்கம் எல்லாம் பார்த்தாலே தெரியுது. நீங்க கன்சீவா இருக்கீங்க தானே? அதையே மேடம் மறைக்கிறீங்க? கைய கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இல்ல மேடம், நீங்க வெக்கப்படுறீங்கன்னு தெரியுது. வாங்க மேடம், உள்ள போலாம். வாங்க, பாத்து மெதுவா. உட்காருங்க. என்ன மேடம், என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல சார், எல்லாம் நல்ல விஷயம்தான். நம்ம இன்ஸ்பெக்டர் சாருக்கு அப்பாவா ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ரியலி? ஆமா. யா யா, சார், கைய கொடுங்க. thank you. சார், கங்க்ராச்சுலேஷன் சார். thank you. சார், ஒரு வார்த்தை கூட சொல்லலையே சார். சார், எப்ப சார் ட்ரீட்? மேடம், வாழ்த்துக்கள். சார் வாழ்த்துக்கள் சார். Thank you. மேடம் வாழ்த்துக்கள் மேடம். கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க் யூ தேங்க் யூ வாழ்த்துக்கள் மேடம். தேங்க் யூ. வாழ்த்துக்கள் சார். தேங்க் யூ மேடம், வாழ்த்துக்கள் மேடம். என்ன சார், வீட்ல இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. எங்களுக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்திருந்தா நாங்களும் சந்தோஷப்பட்டிருப்போம்ல. சார் ஸ்வீட் கொடுக்கலன்னா என்ன, நாம எல்லாரும் சேர்ந்து சாருக்கு மேடத்துக்கு ஸ்வீட் கொடுப்போம். அண்ணே, இந்தாங்க. சொல்லுங்க ஏய், சார். என்ன பண்றீங்க? எல்லாருக்கும் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க. ஓகே சுபாஷ் சுபாஷ், இரு நான் தரேன். சார், சார், நீங்க வெறும் ஸ்வீட்டை மட்டும் வாங்கி கொடுத்து தப்பிச்சிட முடியாது சார். பிரியாணி ஆர்டர் ஆமா பண்ணணும். அப்புறம் உங்ககிட்ட தனியா கேட்டு வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நாங்க வாங்கி தரோம். இந்தாங்க பிடிங்க. சரிங்க சார். நல்ல ஸ்வீட்டா வாங்கிட்டு வாங்க, போங்க. ஓகே சார். சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. மேடம் கன்சீவா இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல அவங்களை இப்படி அலைய விடக்கூடாது சார். Taste Daily. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.